மலையாளத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பார்த்த எல்லாருமே அந்த படத்தை பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை அந்த படத்துக்கு போலான்னு போனா டிக்கெட் கிடைக்கல. அதுக்கும் அடுத்த நாள் கிடைக்கல. அதுக்கும் அடுத்த நாள் ஒரு 3 டிக்கெட் கிடைச்சிச்சு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த படத்துக்கு போயிருந்தோம். சுமாரா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன குணா அப்படின்ற படத்துல இருக்க ஒரு பாட்டு இன்னைக்கு நம்ம எங்க திரும்பினாலும் நம்ம காதல கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த படம். அன்னைக்கு ஃபிளாப் ஆன யாருமே கண்டுக்காம போன குணா படம் இன்னைக்கு யூடியூப்ல தேடி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த படத்தோட கமெண்ட் செக்ஷன்ல இந்த படத்தோட பேரை டைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கொடைக்கானல்ல பயங்கரமான டிராபிக் இருக்கு. அங்க போயிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த படம். அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த படத்தோட பாதி லாங்குவேஜ் மலையாளமா தான் இருக்கும். இப்படி இருந்துமே தமிழ்நாட்டுல 50 கோடிக்கு மேல கிராஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஓவராலா இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா? தெரிஞ்சுக்கலாம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பத்தி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இதுக்கு முன்னாடி இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன். அந்த கேள்வியை மாத்தி இந்த படத்துல அப்படி என்னதான் இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கு இந்த படம். இந்த படத்தை நான் பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட கதை எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு பண்ண ஸ்கிரீன் பிளே. டக் டக் டக்குன்னு போகும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா போகும். இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க், எடிட்டிங், செட் ஒர்க், ஆக்டிங் இது எல்லாத்துலயுமே பெஸ்டான ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தோட கதை அப்படின்னா நமக்கு தெரியாத தெரிஞ்சிக்க வேண்டிய கொடைக்கானல்ல நடந்த ஒரு கதை. இந்த படம் சொல்ல வர மெசேஜ் ஃப்ரெண்ட்ஷிப், லவ். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு காட்சி நம்ம எல்லாருமே அதை வியந்து பார்ப்போம். அந்த ஒரு சீனுக்காக இந்த படத்தை இன்னொரு டைம் நான் பார்க்கலான் இருக்கேன். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஓடிடியில மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா மறுபடியும் பார்ப்பீங்களா இல்லையா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல வேற லெவலான ஒரு படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தை நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கலனா உடனே தியேட்டர் போய் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்த படம் இந்த அளவுக்கு போகல. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்ற ரிவ்யூனால அதுக்கு அடுத்த நாளும் இந்த படத்துக்கு வசூல் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்ப ஒரு மாசத்தை நெருங்க போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 21வது நாள் ஓவரால் கிராஸ் கலெக்ஷன் 94.75 கோடி. இன்ன வரைக்கும் இந்த படம் ஓவரால் கலெக்ஷனா 100 கோடியே கிராஸ் பண்ணிருக்கும். 90ஸ்ல கொடைக்கானல்ல கமலோட குணா படத்தை அங்க எடுத்தாங்க. அதனால அந்த இடத்து பேரு குணா குகை அப்படின்னு மாறினுச்சு. இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை பார்த்துட்டு கொடைக்கானல்ல இருக்க குணா குகைக்கு போய் அந்த கமல் பாட்டோட ரீல்ஸ் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குணா குகைக்கே போறேன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்ட 2 பேர் இப்ப ஜெயில இருக்காங்க. உண்மையாலுமே மஞ்சுமல் பாய்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் மாதிரியே பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடைக்கானல்ல இருக்க குணா குகை பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல குணா குகை அப்படின்ற பேர் மாறி மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற பேர் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தால அங்க கிரௌட் இருக்கு. ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.